நீர் பேசும் அடிமை மாறுகிறேன், நீர் வெளிப்படும். இன்றைக்கு என்னோடு கூட தேவன் பேச இருக்கிற வார்த்தை, என் மூலமா இந்த பிள்ளைகளுக்கு கொடுக்க இருக்கிற வார்த்தை தெளிவாய் புரிந்து கொள்ளுதலாய் உடைய பிள்ளைகளுக்கு வெளிப்படட்டும், மறைபொருள் வெளிப்படட்டும், பரலோகத்தில் இருந்து வார்த்தை வெளிப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, அல்லேலூயா. இன்னைக்கு கர்த்தருடைய வார்த்தை தலைப்பு என்ன? சிறுமையும் எளிமையுமானவர். நீங்கள் இந்த தேவனுடைய வார்த்தையை நம்முடைய என்எல்சி புதுவாழ்வு ஏலியம் சபை மூலமாய் வார்த்தை ஒவ்வொரு வாரமும் இப்படி ஒரு தலைப்போடு தான் இருக்கும். நீங்கள் யூடியூப் சேனலில் நியூ லைஃப் ஏலியம் சர்ச் தாம்பரம் என்று போட்டால் போதும், இந்த செய்தி ஒவ்வொரு வாரத்துக்குரிய செய்தி மட்டும்தான் இருக்கும். பாடலோ நாங்கள் யார், நாங்கள் பெரிய வர்ஷிப் லீடர்லாம் காட்ட மாட்டோம். கர்த்தருடைய வார்த்தையை மட்டும்தான் காமிப்போம், கர்த்தருடைய வார்த்தையில தான் பலப்படுத்துவோம். இன்றைக்கு இதே போல செய்திகள், பல செய்திகள் உங்களுக்கு யூடியூப் சேனலில் வைக்கப்பட்டிருக்கிறது. நேரம் இருக்கிறவர்கள் பார்த்து பொறுமையாக இனிதான் வீட்டில் ஃப்ரீயாக இருக்கும் பாருங்கள், நல்ல வார்த்தைகளை கேளுங்க. கனி கொடுங்கள் என்ற வார்த்தையெல்லாம் போடப்பட்டிருக்கிறது. கர்த்தருள்ள கனி கொடுப்பீர்கள். இன்றைக்கு சிறுமையும் எளிமையுமானவன். சிறுமையும் எளிமையுமானவன் என்று சொன்னால் என்ன? கர்த்தர் என்னோட கொடுத்த எனக்கு உணர்த்துற ஐயா என்ன சொல்ல, ஆண்டவரே நாளைக்கு கர்த்தருடைய வார்த்தையை ஞாயிற்றுக்கிழமை நான் பகிர்ந்து கொள்ளணும், இந்த வாரம் நீங்கள் பேச போகிற வார்த்தையை சொன்னதான். ஏன்னா தம்பி கேட்பான், டாடி என்ன தலைப்பு கொடுக்குறீங்க இன்னைக்கு, என்னப்பா தலைப்பு போடணும்னுவான். அவன் கேட்கறதுக்கு முன்னாடி நான் சொல்லணும். ஆனால் அவனும் இந்த வாரம் கேட்கவே இல்லை. எனக்கு ஒரு ஆச்சரியமாயிடுச்சு. சரி பரவாயில்ல, கர்த்தர் ஆனால் உணர்த்திட்டார். வெள்ளிக்கிழமையே கொடுத்துட்டாரு. சிறுமையை எளிமையான குறித்து படிச்சுட்டு இருக்கிறேன். எனக்கு ஒன்றும் புரியல. ஒரு ஆவிக்குரிய ஒரு வயது முதிர்ந்த ஒரு என்னுடைய நண்பரான ஒருத்தரத்தில் கேட்டேன். ஒரு தேவ மனுஷன், ஐயா சிறுமையும் எளிமையுமானவன் என்று பைபிளில் போட்டிருக்கேன், உங்களுக்கு ஏதாவது வெளிப்பாடு இருக்கா? சிறுமையும் எளிமையானவர்கள் என்னன்னு. அவர் சிறுமையை எளிமையானவன் தான்ப்பா, தெரியாது, அது கூட தெரியாது உங்களுக்கு அப்படின்னு சொல்லுங்க ஐயா. சிறுமையை எளிமையானவன் என்றால் அதாவது ஏழ்மையாய், அவர்கள் என்ன சொல்கிறது, கைவிடப்பட்டவர்களாய், இப்படிப்பட்ட காரியங்களை சொல்கிறாரு. நான் நினச்சேன், இவர் இப்படி சொல்கிற, ஏழ்மையில் இருக்கிறாங்க, வறுமையில் இருக்கிறவங்களும், கைவிடப்பட்டவர்களும், திக்கற்றவர்கள், இவங்க தான் சிறுமையும் எளிமையுமானவர்கள். நான் சொன்னேன், ஆண்டவரே ஏசப்பா, எனக்கு இது திருப்திப்படலையப்பா, இந்த மனிதர் சொல்கிற வார்த்தை எனக்கு திருப்திப்படலை, நீங்கள் பேசுங்க ஆண்டவரே, ப்ளீஸ் நீங்கள் பேசுங்க டாடி. அப்பா பேச ஆரம்பித்தார். அப்போ தான் ஆவியால் உணர்த்துறாரு, சிறுமையும் எளிமையான என்று சொன்னால் ஆன்மீக வாழ்க்கையில் பார்க்கும் பொழுது மிக ஆழமான ஒரு சத்தியத்துக்குள்ளே நம்மளை கொண்டு போகுது. இந்த சிறுமையை எளிமையான யார் என்று சொன்னால் ஆவிக்குரிய வாழ்க்கையில் இருக்கிற நாம் தேவனுடைய பிள்ளைகள். எந்த ஒரு மனிதன் தன்னை தாழ்த்தி இறைவனை முழுமையாய் சார்ந்திருக்கிறானோ அவன் மட்டும்தான் சிறுமையும் எளிமையுமானவன். எந்த ஒரு மனிதன், எந்த ஒரு தேவனுடைய பிள்ளைகள் தங்களை இந்த பூமியிலே தாழ்த்தி, அதாவது நான் ஒன்றுமில்லை, எல்லாமே நான், கடவுள் தான் என்னை உண்டாக்கினவரால தான் உண்டு, என்னை கர்த்தரையே தன்னுடைய தேவைகள் மித்தமாய் தன்னை தேவனுக்கு முன்பாக தன்னை தாழ்த்தி, நான் கடவுளுக்கு முன்பாக நான் ஒன்றுமே இல்லை, இந்த உலகத்தில் நான் எவ்வளவு படித்திருந்தாலும், நான் எவ்வளவு பெரிய பட்டதாரியா இருந்தாலும், நான் எவ்வளவு அந்தஸ்து ஆஸ்தி உள்ளவனாக இருந்தாலும் நான் ஒன்றுமில்லை. அதுதான் அப்போஸ்தலனாகிய பவுல் சொன்னார். அவர்தான் சிறுமையும் எளிமையுமானவன். ஒரு நீங்கள் அந்த நாட்கள்லாம் பார்த்திருப்பீங்க, நமக்கு புராண கதைகள்லாம் பார்ப்போம், பாட புத்தகங்களில் சில புக்கெல்லாம் படிப்போம். அந்த நாட்களில் துறவிகள் இருந்திருப்பாங்க, ரிஷிமார்கள், துறவிகள், முனிவர்கள் என்றெல்லாம் சொல்லுவாங்க. நமக்கு புரியணும்னா நம்ம பாட புத்தகங்களை வரலாற்றில் படிக்கும் பொழுது இப்படிப்பட்ட துறவிகள் இவங்கெல்லாம் யார் என்று சொன்னால் கடவுளுக்காக எல்லாவற்றையும் அர்ப்பணித்து விட்டு தங்களை இறைவனிடத்தில் தங்களை தாழ்த்தி அர்ப்பணித்து விட்டு நான் ஒன்றுமில்லை, எல்லாம் இறைவன் தான் என்று சொல்லி தங்களுடைய தேவைகளுக்காக இறைவனையே சார்ந்திருப்பார்கள். அவர்கள் தான் சிறுமையும் எளிமையுமானவர்கள். இதை குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். தன்னை தாழ்மைப்படுத்துகிறவன், இந்த பூமியில எவ்வளவுதான் அவனுக்கு எல்லா அந்தஸ்து, ஆஸ்தி, பட்டம், படிப்பு சகலவற்றையும் அவன் வைத்துக் கொண்டிருந்தாலும் அவன் தன்னை தாழ்த்தும் பொழுது அவன் தான் சிறுமையுமானவன். அதனால தான் அப்போஸ்தலன் பவுல் சொன்னாரு, நான் ஒன்றுமில்லை, எனக்குள்ள இருக்கிற அவர் தான், என்னை பலப்படுத்துகிறவர் கிறிஸ்து, எல்லாம் அவரே, நான் எல்லாருக்கும் எல்லாம் ஆனேன். தாழ்த்திட்டான், ஒப்பு கொடுத்துட்டாரு அப்போஸ்தலனாகிய பவுல். சிறுமையும் எளிமையுமான வாழ்க்கை, கடவுளுக்காக வசதி வந்துடுச்சு, பணம் காசு வந்துடுச்சு,
ஆடம்பர வாழ்க்கை வாழ்றது எளிமையான வாழ்க்கை அல்ல. கிறிஸ்தவர்கள், தேவனுடைய பிள்ளைகள் கர்த்தருக்குள்ள எளிமையாய், எவ்வளோ காசு பணம் வந்தாலும், எவ்வளோ வசதி வாய்ப்புகள் வந்தாலும், அந்த எளிமையை தான் கர்த்தர் விரும்புகிறார். அந்த எளிமையை விரும்புகிறார். எலிசான்ற ஒரு தேவ மனிதன் இருக்க காலத்திலே எலிசாவுக்கு ஒரு சீரிய நாட்டுக்கு அதிபதியான படை தளபதி பல காணிக்கைகளை, வெகுமதிகளை கொண்டு வந்து வைத்தான். விலையுயர்ந்த ஆடைகளையும் ஆபரணங்களையும் பொற்காசுகளையும் வைக்கும் பொழுது எலிசா அவைகளை புறக்கணித்தார். இதெல்லாம் எனக்கு வேண்டாம், எடுத்துக்கொண்டு போ. நான் சொல்லுகிற கர்த்தருடைய வார்த்தைக்கு மாத்திரம் நீ கீழ்ப்படிவாயாக. கர்த்தரிடத்திலிருந்து வருகிற நன்மையை நீ பெற்றுக்கொண்டு போ. அவர் எனக்கு கொடுக்கிறார், அவர் என்னோடு கூட இருக்கிறார், எனக்கு உண்டானவைகளை அவர் எனக்கு கொடுக்கிறார், இவைகளை எல்லாம் எடுத்துக்கொண்டு போ. இதுதான் எளிமையான வாழ்க்கை. ஐயோ இவ்வளோ வந்துருச்சு, கொடு எடுத்து போயிட உள்ள அவதல்ல. பொருளாசை, பண ஆசை, பேராசை, மண்ணாசை இதெல்லாம் தூக்கி போட்டு நிற்கிறவங்க தான் சிறுமை எளிமையமானவர்கள். அவர்கள் தான் கிறிஸ்துவை உடையவர்கள், வேதம் சொல்லுகிறது. அப்போ இந்த சிறுமை எளிமையானவர்கள் தங்களை தாழ்த்துகிற காரியம், பொருட்கள், செல்வம் அல்லது சொந்த பலத்தை நம்பியிராமல் தனக்கு வேண்டிய எல்லாவற்றிற்காகவும் யார் ஒருவன் இறைவனை முழுமையாய் நம்பி இருக்கிறார்களோ அவர்கள் தான் சிறுமையும் எளிமையுமானவர்கள். இறைவனை சார்ந்து வாழ்கிறவர்களுக்கு பேர் தான் சிறுமையும் எளிமையுமானவர்கள். நான் நிறைய படிச்சிட்டேன், நான் என்ன போல யாரும் படித்ததே இல்லை, நான் தான் நிறைய டிகிரி, நான் 2-3 டிகிரி படிச்சுட்டேன். நீ எத்தனை டிகிரி படித்தாலும் இறைவனை சார்ந்திருந்தால் தான் நீ உயர்ந்தவனாக இருக்க முடியும். இறைவனை சாராமல் எந்த சூழ்நிலையிலும் உங்களால் உயர்ந்து போக முடியாது. நம்மை உண்டாக்கினவரை சார்ந்திருக்க வேண்டும். சிறுமையும் எளிமையானவர்கள் சொல்லுவார்கள். பைபிளில் சிறுமையும் எளிமையானவனை ஒருத்தரை பார்க்குறோம். அவராக சிறுமை எளிமை நினச்சிருப்பீங்க. நம்ம அந்த வாழ்க்கையில் இருந்தால் நாம் எப்படி இருந்திருப்போம் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் சொல்கிறதுக்கு முன்னாடி பழைய ஏற்பாட்டில் ஒன்று சொல்லிடுறேன், புதிய ஏற்பாட்டில் ஒருத்தர் சொல்ல நினச்சேன், பழைய ஏற்பாட்டில் பார்த்துருவோம். இந்த சிறுமை எளிமையானவர்கள் உணர்ந்து இறைவனிடம் உதவி கேட்கும் பொழுது இறைவன் அவர்களை கைவிடாமல் காத்து கொள்கிறார் என்பதே இதற்கு பொருளாக இருக்கும். யாரெல்லாம் ஆண்டவர் இறைவனிடத்தில் உதவி கேட்கிறார்கள் அந்த சிறுமை எளிமையாக வாழ்கிறவர்கள் தாழ்மையா, பொறுமையா, அன்புள்ளவர்களா, கீழ்ப்படிதல் உள்ளவர்களா, எல்லாத்தையும் விட்டு கொடுக்கிறவர்களா, எது மேலே ஆசவாசங்கள் இல்லாதவர்களா, உலக காரியங்களில் தங்களை ஈடுபடுத்தி கொள்ளாமல் இறைவனுக்காக தங்களை முற்றிலுமாய் அர்ப்பணித்து வாழ்கிறவர்கள் தான் சிறுமையும் எளிமையுமானவர்கள். இதோ அந்த சிறுமையும் எளிமையானவரை வேதம் நமக்கு காண்பிக்கிறது. சங்கீதம் 40ஆம் சங்கீதம் 17வது வசனம் வேகமா. நான் சிறுமையும் எளிமையுமானவன். சங்கீதம் 40:17. நான் சிறுமையும் எளிமையுமானவன், கர்த்தரோ என் மேல் நினைவாயிருக்கிறார். இதை சொல்லுகிறவர் யார் தெரியுமா? இஸ்ரவேலை ஆண்ட ஒரு பெரிய ராஜா, தாவீது எனப்பட்ட ஒரு ராஜா. ராஜாவா இருக்கிற தாவீது என்ன சொல்லுகிறார்? நான் சிறுமையும் எளிமையுமானவன். ஒரு நாட்டை ஆளுகிற மன்னர் சொல்லுகிறார், நான் சிறுமையும் எளிமையுமானவன். அவருக்குள்ள தாழ்மை இருந்தது, பொறுமை இருந்தது. அவர் எந்த மனிதனையும் புறக்கணிக்காத ஒரு மனிதனாய் வாழ்ந்தார். தன்னிடத்தில் வருகிறவர்களை அவர் எந்த சூழ்நிலையும் உதவி என்று கேட்டு வருகிறவர்களுக்கு உதவி செய்யாமல் இருந்ததே இல்லை. தன்னிடத்தில் வருகிற யாரையும் அவர் தரம் தாழ்த்தி பார்த்ததே இல்லை. ஒரு ராஜா என்ற ஒரு கர்வம் அவருக்குள்ள அந்த பெருமை இருந்ததே கிடையாது. கர்வமாய் என்றைக்கும் வாழ்ந்ததில்லை. அவர் எல்லாவற்றிலும் இறைவனை சார்ந்து வாழ்ந்தார். அதனாலதான் அவர் சங்கீதத்தில் சொல்லும்போது சொல்லுவார், தேவனை சார்ந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், என் கர்த்தரையே நான் சார்ந்து இருக்கிறேன். அவர் சொல்லுவார், ஒரு ராஜா சொல்றாரு, என் கர்த்தர் என் ஜீவனின் பலனானவர். யாரும்? கர்த்தர் என் ஜீவனின் பலனானவர். எந்த ராஜா சொல்ல முடியும்? இறைவனையே சார்ந்திருக்கிறவர் தன்னை தாழ்த்தினார். யானை பலம், குதிரை படை, யானை படை இருந்தும், அநேக போர் சிப்பாய்கள், போர் சேவைகள் இருந்தும் ஒரு அரண்மனையில வாழ்கிற ராஜா சொல்றாரு, கர்த்தர் என் ஜீவனின் பலன். என்னை சுற்றி பாதுகாப்பு, அரண்மனைக்கு ராஜா எவ்வளவு பாதுகாப்பு இருக்கும். ஸோ இப்போ சீஃப் மினிஸ்டர், நம்ம தமிழ்நாடு சீஃப் மினிஸ்டர் எடுத்துக்கொள்வோம், அவருக்கு எப்படி பாதுகாப்பு இருக்கு? கிட்ட போக முடியுமா யாராவது? ஸோ இன்னைக்கு இருக்கிற பிரைம் மினிஸ்டர் அவருக்கு எவ்வளோ பாதுகாப்போடு இருக்காரு. அந்த மாதிரி தான் ஒரு ராஜா இருந்திருப்பாரு. ஆனால் அந்த ராஜா சொல்றாரு, இதெல்லாம் இல்லை, என் ஜீவனை காக்கிறவர் என் இறைவன், என்னை
என்னை உண்டாக்கினவர் என் கர்த்தர் என்று சொல்லி தாவீது அர்ப்பணித்தார். அதனாலதான் தாவீதின் கொம்பை கர்த்தர் உயர்த்தினார் என்று வேதம் சொல்லுகிறார். நீ சிறுமையும் எளிமையுமானவனாய் உனக்கு எவ்வளவு ஆசீர்வாதங்கள் வந்தாலும் எவ்வளவு நன்மையை தேவன் உனக்கு வழங்கினாலும் நீங்களும் நானும் அவரை போல வாழ்ந்தால்தான் அவருடைய பிள்ளைகள். இன்னைக்கு நிறைய பேர் தனக்கு உண்டான செல்வத்தில் சாதாரணமாக இருப்பாங்க. கொஞ்சம் வசதி வந்துட்டா போதும், அனுபவ வாழ்க்கை. கர்த்தருக்கு பிரியமில்லாதெல்லாம் செய்வாங்க, கர்த்தருக்கு பிரியமில்லாதெல்லாம் பேசுவாங்க, கர்த்தருக்கு பிரியமில்லாத இடத்துக்கெல்லாம் போவாங்க. ஆண்டவர் விரும்பல. கர்த்தர் அனுமதித்தா மட்டும்தான் போகணும், கர்த்தர் சொன்னதை மட்டும்தான் செய்யணும். சிறுமையும் எளிமையுமானவர்களாய் நம்மை நாமே காத்துக் கொள்ளுகிறவர்களாய் காணப்பட வேண்டும். சங்கீதம் 29 வசனம் சொல்றாரு, சிறுமையும் எளிமையும் ஆனவனை கர்த்தர் ரட்சித்து உயர்ந்த அடைக்கலத்திலே கொண்டு போய் வைக்கிறார். அதனால தான் தாவீது ராஜாவை பார்த்து ஆண்டவர் சொன்னார், இவன் என் இருதயத்திற்கு ஏற்றவனாய் கண்டேன். யாரை இருதயத்துக்கு ஏற்றவனாய் பார்க்கிறார்? சிறுமையும் எளிமையுமானவர்களை. இந்த சிறுமை எளிமையான யாரு? தாழ்மை உள்ளவர்களாய், கிருபை உள்ள, பொறுமை உள்ளவர்களாய், பெருமை இல்லாதவர்களாய், இறைவனையே சார்ந்து வாழ்றவர்கள் சிறுமையில். இவர்களை தான் கர்த்தர் கண்ணோக்கி பார்க்கிறாராம். அவர்கள் மேல் நோக்கமாய் அவர்கள் நினைவாகவே இருப்பாராம். இந்த சிறுமை எளிமையானவனை ஒடுக்கப்பட்ட நாட்களில் யாரெல்லாம் ஒடுக்கிறாங்களோ அவர்கள் கைக்கு அவர்கள் நீங்களாக்கி ரட்சிப்பார். இங்க சங்கீதம் 69 சொல்றாரு, சிறுமை எளிமையானவனுக்கு ரட்சித்து அவன் உயர்ந்த அடைக்கலம் விவரம் எது இல்லை. 29 சிறுமையும் தேவனுடைய நாமத்தை புரட்டினான், பாட்டினான், துதித்து அவரை ஸ்தோத்திரத்தினால் மகிமைப்படுத்துவேன். எப்படிப்பட்ட ராஜா சொல்றார், நானும் சிறுமை எளிமையானவன். இந்த சிறுமை எளிமையான நான் எனக்கு தேவனே ரட்சிப்பும் உயர்ந்த அடைக்கலவுமாய் இருக்கிறார். யார் ஒருவன் சிறுமையும் எளிமையுமானவர்களாக இருக்கிறார்களோ, திரும்ப சொல்வேன், சிறுமை எளிமையானவர்கள் யார் என்றால் தேவனை கடவுளை சார்ந்து வாழ்கிறவர்கள், தன்னை ஒரு பொருள் என்று எண்ணாமல், பொருட்டென்று எண்ணாமல் எல்லாவற்றையும் இறைவனிடத்திலே கேட்கிறவர்களாக இருப்பவர்கள் தான். தனக்குண்டான செல்வத்தை குறித்தோ பட்ட பதவி குறித்தோ மேன்மை பாராட்டுவர்கள் அல்ல, தாழ்மை உள்ளவர்கள். இயேசு கிறிஸ்து சிலுவையின் மரண பரியந்தம் தம்மை தாழ்த்தினவராய் ஒப்பு கொடுத்தார். நாமும் அவரை போல தாழ்மை உள்ளவர்களாய் இருக்கும் பொழுது, பிறரை நேசிக்கிற பிள்ளைகளாய் காணப்படும் பொழுது, பிறருடைய பிரயோஜனத்தை நாடுகிற பிள்ளைகளாய், தற்பிரயோஜனம் உள்ளவர்களாக பிறனுக்கு பிரயோஜனம் உண்டாக காரியங்களை செய்ய வேண்டும். அதுதான் வேதம் சொல்லுகிறது. வீட்டில் போய் இந்த 2 வசனங்களை வாசிங்க. எரேமியா 22:16 அந்த அதிகாரத்தை வாசிக்கணும். 22 அதிகாரம், செப்பனியா 3 அதிகாரம். 22 அதிகாரத்தில் எரேமியால 15-16 வசனம் பார்த்தீங்கன்னா, யூதாவின் ராஜாவாகிய யோயாக்கீம் என்ற ஒரு ராஜா அரசாண்ட காலத்திலே இஸ்ரவேல் ஜனங்களுக்குள்ளே சிறுமையும் எளிமையுமானவர்களை கர்த்தர் விடுவித்து பாதுகாத்து வழி நடத்துகிறாராம். சிறுமையும் எளிமையானவர்களை கர்த்தர் என்ன பண்ணுவாரா? பாதுகாப்பாராம். அவர்களை பாதுகாத்து அவர்களை ஒடுக்கிறவருடைய கைக்கு தப்புவிப்பாராம். செப்பனியா 3:12 வசனம், 13-14 வசனங்களும் பார்த்தீங்கன்னா, யோசியா என்ற ஒரு ராஜா யூதாவை ஆண்டு கொண்ட நாட்களில் அசிரிய நாட்டு ராஜாவாலே இஸ்ரவேல் ஜனங்கள் பாதிக்கப்படும் பொழுது அந்த இடத்துல யாரெல்லாம் சிறுமையும் எளிமையுமானவர்களாய் இறைவனை சார்ந்து வாழ்ந்தார்களோ அவர்களை எல்லாம் இறைவன் காப்பாற்றினார் என்று வேதம் சொல்லுகிறது. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு நமக்கு வேதம் கற்றுக் கொடுத்த பரிசுத்த வேதாகமத்திலிருந்து பரிசுத்த ஆவியார் நமக்கு கற்றுக் கொடுத்த காரியம் சிறுமையும் எளிமையுமானவர். யார் இங்கே சிறுமையும் எளிமையுமானவர்களாய் நீங்கள் காணப்படுகிறீர்கள்? எத்தனை பேர் அப்படி வாழ போகிறீர்கள்? பவுல் அப்போஸ்தலன் சொன்னார், அவர் ஒரு பெரிய ரோம ராஜ்யத்துக்குள்ளாய் ரோம ராஜாவின் கீழாக ஒரு பொறுப்புள்ளவனாய், அவன் குதிரையில் பிரயாணம் பண்ணக்கூடியவன், ராஜ வஸ்திரத்தும் ராஜாவின் சொல்றது ஒரு ராஜாவின் குடும்பத்தில் உள்ளவனை போல நல்ல விலையுயர்ந்த வஸ்திரங்களை உடைத்துக் கொண்டு வாழ்ந்தவர் தான் அப்போஸ்தலனாகிய பவுல். சவுலாய் வாழ்ந்த பொழுது குதிரையிலே தான் சவாரி பண்ணுவார். அவருக்கு எல்லாம் ரோமர் அரசாங்கத்தால் எல்லா சலுகைகளும் கிடைத்துக் கொண்டிருந்தது. நல்ல படித்தவர், நல்ல பலசாலி. எல்லாரும் அவரை பார்த்து பயப்படுவார்கள், மரியாதை செலுத்துவார்கள். அவருக்கு கொடுக்கப்பட்ட வேலை என்ன தெரியுமா? ரோம அரசாங்கத்தில் கிறிஸ்தவர்களை அழிப்பது. எங்கெங்கெல்லாம் கிறிஸ்தவர்கள் ஜெபம் போடுறாங்களோ, ஜெபம் பண்ணுறாங்க, அங்கெல்லாம் போயிட்டு நீ அதை தடை பண்ணி
அங்க இருக்கிற அந்த இயேசு கிறிஸ்துவை பற்றி சொல்றவங்கள கொலை செய்யிட்டான், கொலை செய்யவே உத்தரவிட்டான். இந்த நாட்டில் நமக்கு எப்படி ஷூட்டிங் நாட்டு கொடுக்குறாரு அந்த மாதிரி போலீஸுக்கு பவுலை அப்படி பயன்படுத்தினாங்க ரோம அரசாங்கம். அப்படியேப்பட்ட சவுலை ஆண்டவர் தொட்டார். சவுலை இருந்த அவரை இயேசு கிறிஸ்து தொட்ட பொழுது பவுலாய் மாறினார். சவுல் பவுலாய் மாறின பிற்பாடு குதிரை சவாரி கிடையாது, ராஜ வஸ்திரம் கிடையாது, ராஜ போஜனம் கிடையாது, எல்லாவற்றையும் அதெல்லாம் தூக்கி போட்டுட்டு தன்னை ஒரு துறவியை போல கிறிஸ்துவுக்காக இறைவனையே சார்ந்து வாழ்ந்தார். இறைவனையே சார்ந்து இறைவ பணியை மக்களுக்கு செய்தார். இன்றைக்கு அவர் பேர் போற்றும்படி சென்ட் பால் எங்கே பார்த்தாலும் அவர் நாமத்தை, அவருடைய பெயரை நாம் சொல்லும்படி, அவரை கனப்படுத்தும்படியான காரியங்கள் இந்த பூமியில் இருக்கிறது. அதனால தான் இயேசுகள் சொன்னார், என் நாமத்தை பூமியிலே யார் ஒரு அறிக்கை பண்ணுகிறார்களோ அவர்களை பரலோகத்திலே பிதாவினிடத்திலே நானும் அறிக்கை பண்ணுவேன். அவர்கள் பேரை இந்த பூமியிலே நான் பெருமைப்படுத்துவேன், உயர்த்துவேன். அதனால தான் வச்சனை சொல்லுது. நீங்கள் என்னுடைய இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நான் சொல்லுவேன், என்னுடைய ஸ்டேட்டஸில் இந்த டிபிலாம் எங்கேயுமே வச்சிருப்பேன் என் ஃபோட்டோஸில். சகல ஜாதிகளிலும் ஜனங்களிலும் உன்னை மேன்மை, கர்த்தர் சகல ஜனங்கள் உன்னை மேன்மையாக வைப்பான்னு சொல்லுவேன். அப்போ சகல ஜனங்கள் நாம் எப்படி இருப்போம்? மேன்மை உள்ளவர்களாய். நீ மேன்மை உள்ளவர்களாய் வாழணும்னா சிறுமை எளிமை உள்ளவர்களாய் வாழணும். சிறுமை எளிமை உள்ளவர் யாரு? தாழ்மையும் பொறுமையும் பெருமை இல்லாதவர்களாய் இறைவனை சார்ந்து வாழ்கிறவர்கள். எல்லாவற்றிலும் நீ தேவனை சார்ந்து வாழ வேண்டும். அப்பொழுதுதான் உனக்கு இறைவனுடைய இரக்கமும் அவருடைய கிருபையும் உண்மையில நிறைவாயிருக்கும். அல்லேலூயா. அப்ப முதல்ல கேட்ட பாருங்க, இயேசு யாருக்குள்ளதான் இருக்கிறாரு? இப்ப சொல்றீங்களா இயேசு எனக்குள்ள இருக்கிறாரு, விசுவாசிக்கிறீங்களா? அப்ப இயேசு இருந்தா நன்மையானதை நீங்க பெற்றுக்கொள்வீங்க, நன்மையானவைகளை தான் நடப்பீங்க, நன்மையானதான் செய்வீங்க. இயேசு உனக்குள்ள வந்துட்டாரு இருக்கிறாருன்னு சொன்னா தீமையெல்லாம் மாற்றுவார். தீமை உனக்குள்ள இராது. எல்லா தீமையிலிருந்து நீ உன்னை விலைக்கு காத்து கொள்ளுவ. இது தீமை, இது தவறு, இது நம்முடைய உடலுக்கு கேடு, இது நம்முடைய குடும்பத்திற்கு ஆகாது, இது நம்முடைய சரீரத்துக்கு ஆகாது. எதை நீ தீமையா காக்கிறையோ அதை நீ விலகி இருப்பாய். இயேசு உள்ள இருந்தா. எத்தனை பேருக்குள்ள இயேசு இருக்காரு? எத்தனை பேர் சிறுமை எளிமையில வாழ்றீங்க? எத்தனை பேர் வாழ போறீங்க? அப்படியானால் அப்படியே கண்களை மூடி ஆண்டவர் சமூகத்துல, தேவனை சார்ந்து வாழ்கின்ற எனக்கு என்றும் விடுதலை. தேவனை சார்ந்து வாழ்கின்ற எனக்கு என்றும் விடுதலை. அவரது நாமம் அறிகின்ற எனக்கு அவரே தேவனை ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே, இப்படியா எங்களுக்கு கொடுத்த இந்த வார்த்தைக்காக ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவை ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். பரிசுத்த ஆவியானவரே நல்ல ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். பரிசுத்த ஆவியானவரே இந்த வார்த்தைகளை கொடுத்ததற்காக நன்றி. ஜெபம் செய்வோம். மகா இரக்கமும் கிருபையும் நிறைந்த எங்கள் பரலோகத்தின் பிதாவே, எங்கள் மேல் அன்பு கூர்ந்தவரே, உம் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் திருநாமத்திலும் பரிசுத்த ஆவியாருடைய ஒத்தாசையோடு கூட இந்த பரிசுத்த ஆராதனையில் முடிவிலே ஒரு விசையாய் எங்கள் ஆவி ஆத்துமா சரீரத்தை அர்ப்பணித்தவர்களாய் முழு பலத்தோடும் முழு ஆத்துமாவோடும் என் தேவனிடத்திலே திரும்பி எங்களை அர்ப்பணிக்கிறோம். வழி நடத்துங்க. இந்த ஆராதனையில வந்து கலந்து கொண்ட சிறு குழந்தைகள், சிறு பிள்ளைகள், வாலிபர்கள், பெரியவர்கள், வயதானவர்கள், புருஷன்மார்கள், ஸ்திரீகள், புதிதாய் வந்தவர்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் பேர் பேராய் ஆசீர்வதிப்பீராக. இந்த நாள் முழுவதும் பிள்ளைகளை வழிநடத்தி செல்லுங்க. ஆண்டவரே, உங்களுடைய சமூகத்திலே ஆண்டவரை மன்றாடி ஜெபித்தது போல, விண்ணப்பித்து ஜெபித்தது போல, அர்ப்பணித்து ஜெபித்தது போலவே உங்களுடைய பிள்ளைகளை வழிநடத்தி செல்வீராக. ஒரு தீமையும் தீங்கும் அணுகாதபடி, வாதை பொல்லாப்பு நேரிடாதபடி ரத்த கோட்டைகளை மூடி மறைத்துக் கொள்வீராக. கேட்ட சத்தியத்தில் நிலைத்திருக்க, வார்த்தையில நிலைத்திருக்க கிருபை தாங்க. சிறுமையும் எளிமையானவர்களாய் வாழ்ந்து இறைவனை சார்ந்து
இறைவனிடத்திலிருந்து எல்லாவற்றையும் பெற்றுக்கொண்டு அந்த இறைவன் வரும் பொழுது அவரோடு கூட போகிறவர்களாய், ஆயத்தம் உள்ளவர்களாய், இயேசு கிறிஸ்து வரப்போகிறார், அவரோடு கூட நாங்கள் போகிறவர்களாய், அவரோடு கூட இருக்க போகிறவர்களாய் நாங்கள் காணப்பட தொடர்ந்து பரிசுத்த ஆவியானவரை வழிநடத்தி செல்லுங்க. இதோ ஆராதனை முடிந்து போகிற உங்களுடைய பிள்ளைகளோடு கர்த்தர் கூட இருந்து இந்த நாள் முழுது வழிநடத்துங்க. கைட்டு செய்கிற எல்லா காரியங்களும் கூட இருக்கிறாங்க, வழிநடத்துங்க. எல்லாருடைய இருதயத்தின் இயக்கங்கள், வாஞ்சைகள் தீர்க்கப்படட்டும். எங்கள் சபையில் இருக்கிற எல்லா ஆண்டவரே ப்ரோக்ராம்ஸ் ஒப்பு கொடுக்கிறேன். ஆண்டு விழா முதற்கொண்டு மாலை ஆராதனை முதற்கொண்டு எல்லாவற்றையும் கர்த்தர் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. நாளில் கூட இந்த சபையை சார்ந்து ஆண்டவரே இந்த இடத்துல வந்து இந்த மருத்துவ முகாமை நடத்த ஆண்டவரே திட்டமிட்டு தீர்மானத்தின்படி அமர்ந்திருக்கிற அன்பு சகோதரர் செந்தில் ஆண்டவரே, அவரோடு கூட வந்திருக்கிற மருத்துவர்கள், மருத்துவ பணியாளர்கள் எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. ஆண்டவரே, அவர்களுடைய பணியும் இந்த இடத்துல சிறப்பாய் நடக்கட்டும். இந்த இடத்துல அநேகர் வந்து பயனடையட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். சேர்ந்து சொல்லுவோமா? என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். ஆசீர்வாதம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியம் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடும் நம்முடைய ஊழியத்தோடும் அவர் வருகை மட்டிருந்து காப்பாராக. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அனைவருக்கும் ஸ்தோத்திரம். ஒரு வாழ்த்துங்கள். உங்களுக்காக இந்த இடத்துல ஒரு